தான் வேணும், என்னுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய மனசுல விரும்புகிறோமோ, அவருடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கணும், அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோமோ, அவ்வளோக்கு நம்ம இந்த பக்கம் பாவத்துல சாத்தானால இழுக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை வந்து ஒட்ட வச்சு மறுபடியும் அவர் நாம விரும்புறத நமக்கு நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நம்ம வந்து நெவர் மேட்டர் வாட் வி டூ வாட் வி கமிட், நம்ம என்ன பண்ணாலுமே கர்த்தர் நம்மளை வந்து விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? அப்போ நிச்சயமா நம்ம என்ன ஒரு உறுதியோட இருக்கலாம், நான் எவ்வளவுதான் இதுக்கு தகுதியற்றவனா நடந்து கொண்டாலும் அவர் இந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கொள்ள போறதில்லை. அவர் கொடுத்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறாம அவர்கிட்ட திரும்பி போவாது. அது நிச்சயமா அவர் அந்த காரியத்தை நடப்பிக்கும். அது வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம், ஏன்னா நம்ம சில நேரம் வந்து அதுக்கு தகுதியற்றவர்களா, இப்போ எப்படி ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு கொடுத்தாரு, அவன் அதுக்கு தகுதியற்றவனா நடந்து கொண்டான். அதனால